கேப்சிகம் கிரேவி பார்க்க போறோம். இதுக்கு 2 வெங்காயம் 2 குடமிளகாய் சதுர சதுரமா வெட்டி வச்சுக்கோங்க. இத கடையில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து அதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இத இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயில மறுபடியும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதுல 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கடலை மாவு நல்லா மிக்ஸ் ஆட உடனே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி இதுல சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதுல சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தக்காளியை மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்து இதுல சேர்த்துக்கோங்க. தக்காளி விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமா கல்லுப்பு இதை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பில்லாத கெட்டி தயிரா சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. இதுல இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இப்போ இதுல 1 கப் தண்ணி சேர்த்து சுமார் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதி விடுங்க. பத்து நிமிஷம் கழிச்சு இதை திறந்து பார்க்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்து கிரேவி நல்லா ரெடியா இருக்குங்க. இப்போ வதக்கி வச்ச வெங்காயம் குடமிளகாவை இதுல சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுல 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்த பிறகு அடுப்பை அணைச்சிருங்க. இத ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட கேப்சிகம் கிரேவி தயார். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.